வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரை பக்கத்தில் வாடிப்பேட்டின்ற கிராமம் ஊருக்கு பக்கத்தில் ஒரு அழகான ஒரு முருகன் கோயிலை பார்க்க தான் வந்திருக்கிறோம். இந்த இந்த ஸ்தலத்தில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு வந்து சன்னியாசி கோயில் அப்படின்றாங்க. இந்த சன்னியாசி கோயிலில் சொன்ன மாதிரியே அங்கே நிறைய சாதுக்கள் வந்து தங்களுடைய பிரார்த்தனையை வேண்டுதலை பண்ணிட்டு போகிறாங்க. ரொம்ப நல்ல அருமையான ஒரு இடமா இருக்குது. நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு வரலாற்று சுவடையும் நாங்கள் பார்க்க முடிஞ்சது. இதுதான் கீழே இருக்கிற கோயில் பார்த்துக்கோங்க. மேலே தான் அந்த முருகனுடைய அருமையான சிலை வச்சுருக்காங்க. இது வந்து மலைக்கு போகிற ஆர்ச்சி. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடம். இந்த இடம் இதை மிஸ் பண்ணாமல் பார்த்து பாருங்கள். நிறைய இப்போ இது கோயில் திருப்பணிகள் நடந்து கொண்டே இருந்துகிட்ருக்கு. சில பக்தர்களும் அன்பர்களும் சேர்ந்து அங்கே இருக்கிற சில வசதிகளை வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏற்ற வசதிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையும் நல்ல விஷயம். இந்த முருகனை ஒரு தடவை வந்து பார்த்துட்டு வாங்க. இந்த முருகன் வந்து மலை மேலே வச்சுருந்து எல்லா இடத்தையும் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. நானும் அந்த முருகன் பின்னாடியே இருந்து நான் போய் பார்த்தேன். அந்த ஊரையே காக்கிற மாதிரி அழகாக ஒரு வேலோட முருகன் வந்து காட்சி அளிக்கிறாப்புல. நல்ல அருமையான இடங்க, போய் பார்த்துட்டு வாங்க. இந்த ஸ்தலத்தில் வந்து இன்றைக்கும் வந்து ஆன்மீகக்குரிய காரியங்கள் நிறையா நடந்துகிட்ருக்கு. முருகனுடைய திருவுருவத்தை பாருங்கள். மக்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த மலையில் வந்து இந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். மக்கள் எங்கேருந்து வந்து அவங்களுடைய கூட ஆலய திருப்பணியை வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு அதிசயம் என்னென்னா, நான் இந்த பாதை நடந்து போயிட்டே இருந்தேன். எனக்கே ஒரு ஆச்சரியமூட்டும் உடைய விஷயம் அங்கே தென்பட்டுச்சு. எப்படி இந்த மக்கள் வந்து இவ்வளோ ஒற்றுமையாக இவ்வளோ இதாக இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம மண் இதுங்க, தமிழ்நாட்டுடைய மண் இது. இந்த மண்ணோட வாகு எப்படி, மக்களுடைய மரபுகளும் மனங்களும் ரொம்பவே இனிமையானவை அப்படின்றத இந்த இடத்துக்கு வரும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய எத்தனையோ விஷயங்கள கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த இடத்துக்கும் வந்து ஒரு ஆளும்போதே வந்து ஒரு சின்ன ஒரு அடையாளத்தோடு இருக்கக்கூடிய இந்த இடம். இப்போ என்ன அதிசயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரே மலையில் 2 திருத்தலங்கள் இருக்குங்க. 2 அதாவது ஒரு மதத்தோட திருத்தலம் இல்லை, 2 மதத்துடைய திருத்தலங்கள் வந்து இங்கே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முருகன் கோயிலுக்கு நேராக பின்னாடி அழகான ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று இருக்குங்க. அந்தோனியார் தேவாலயம்னு நினைக்கிறேன். அருமையான ஒரு சின்ன இதுதான் சொரூபு தான் இருக்குது. இந்த இடத்த ஒரு அழகான ஒரு கொடிமரமும் ஒரு சின்ன ஒரு சர்ச்சும் ஒன்று இருக்குது. தயவுசெய்து வந்து இப்படி மக்கள் வந்து 2 பக்கமும் வந்து போகிறது மாதிரி பாதை உண்டாக்கி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் எந்த வழியில் வேணாலும் வரலாம். முன்புறமாகவும் வரலாம், பின்புறமாகவும் வரலாம். வந்து நீங்கள் இந்த இடத்த நீங்கள் தரிசிக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு சிறப்பு என்னென்னா, ரொம்ப வரலாற்று மிக்க ஒரு சிறப்புமிக்க வாய்ந்த இடமா இருக்குது. அதுவும் ஒரு பெரிய விஷயம். இதை பார்த்திங்கன்னா, இந்த கோயில் கட்டினவர் இவர் தான். இது பார்த்திங்கன்னா, அழகாக ஒரு சிலுவையை வச்சுட்டு இந்த கோயில் அற்புதமாக காட்சியளிக்குது. இந்த மலை மேலே வேண்டுதலாக வரவங்க ப்ரேயர் பண்ணிட்டு அழகாக நாங்களும் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். நீங்களும் தவறாமல் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். இது பின்னாடியே பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச்சுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு முருகன் கோயில் இருக்கிறது பார்ப்பீங்க. இங்கே ஒரு சிவன் கோயிலும் ஒன்று இருக்குது. சிவனுடைய லிங்கமும் அந்த நந்தீஸ்வரரும் இருக்காங்க. முருகனுடைய வேலும் இருக்குது. இந்த இடத்த வந்து பார்க்கும்போது மிஸ் பண்ணிடவே கூடாதுன்ற மாதிரி ஒரு இடத்த ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. எல்லோரும் ஒரு டைமாவது இந்த வாடிப்பட்டி பக்கத்தில் இருக்கிற இந்த ஊருக்கு வந்து பாருங்கள். ரொம்ப அருகாமையில் தான் இருக்குது. வந்து நீங்கள் தாராளமாக வந்து பார்த்துட்டு போகலாம். தியானம் பண்ணுறதுக்கும் சரி, சாமியை வணங்குறதுக்கும் சரி, நல்ல அருமையான ஒரு இடம். மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். லிங்கத்தோட பெருமையை போட்டிருக்காங்க. நாங்கள் அந்த பாதையை விட்டு இறங்கி வந்துட்டோம். ஸோ இது இன்னொரு வழி. இந்த இன்னொரு வழியாக வந்தாலும் நம்ம அந்த இடத்துக்கு வர முடியும். நல்ல திட்டமிடலோட இந்த மலையை செஞ்சுருக்காங்க, வந்து அமைச்சு வச்சுருக்காங்கன்றதான் நம்ம சொல்லணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் ஒரு வரலாற்று ஆவணம் மிக்க இடமும் ஒன்று இருக்குது. குலசேகர பாண்டியனுடைய ஆயுதங்களை வந்து கூர்மையாக்கிறதுக்கு இந்த இடத்த பட்டறையாக பயன்படுத்தியிருக்கிறாங்க.
அது ஒரு பெரிய விஷயம். இந்த கல்லுகள வந்து பாறைகள்ல குழிய தோண்டி, அத நெருப்பு மூட்டி அந்த ஆயுதங்கள கூர்மைப்படுத்தவும், அத செப்பனிடவும் வந்து இந்த இடங்கள தன்னுடைய கொல்லர் பட்டறையா வந்து இந்த இடத்த வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆயுதங்கள் செய்யக்கூடிய அந்த குழிகள் தான். இந்த குழிகள வச்சு பழுக்க வச்சு, அத அடிச்சு சொன்ன மாரி அத ஈட்டி, இதை வேல் கம்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கூர்மையாக்குறது தான் இதோட குழிகளுடைய வேல. புதினா அந்த காலத்திலேயே பாருங்க எவ்வளோ உள்ள ஒரு தொழில்நுட்பம் பாருங்க. இந்த பாறைகள்ல நெருப்ப போட்டீங்கன்னா, கனந்துக்கிட்டே இருக்கும். கல்லு சூட்லயே அது சூட்லயே ஒரு மிதமான சூட்லயே இருக்கும். அழகா வந்து அந்த வேலைய முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு இடங்க அது. ஒரு நாள் ஒரு தடவ விட்டு விசிட் பண்ணிட்டு பாருங்களேன். வந்து பாருங்களேன். இதெல்லாம் இந்த ராணுவ தளவாடங்களா இருந்த இடம் தான். அந்த பதுங்குகுழிகளாவும், இந்த ஆயுதங்கள கூர்மை தீட்டக்கூடிய இடமாவும் இந்த இடங்கள் அமைஞ்சிருக்கு. ஏன்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ பெரிய திட்டம் இப்படி ஒரு போர் பாசறையான ஒரு இடத்த நாங்க கண்டுபிடிக்க முடிஞ்சதுல ரொம்ப சந்தோஷம். இயற்கை கோழி வளர்ப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோ அருமையா இருக்கு. இயற்கை நாட்டுக்கோழிகள் வந்து வளர்க்குறாங்க. இங்கே ஒரு குடும்பமே தங்கியிருக்கிறாங்க. குடும்பம் மட்டும் இல்லாம அந்த பணியாட்களும் அந்த பக்தியோட வந்து இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு, அவங்க வேலைய போய் முடிச்சுட்டு, மாலை நேரத்தில இறங்கி போயிடுறாங்க. இது இந்த கோயிலுடைய முகப்பு வாசல் கீழ இருக்கிற கோயிலு. இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு சுனை இருக்கிறதா சொல்றாங்க. அந்த சுனைய நாங்க தேடி பார்த்தோம். எங்க கண்ணுக்கு தெரியல. ஆக்சுவலா இது கரெக்டான வழிகாட்டி இல்லாதனால ஒரு வேள கண்டுபிடிக்க முடியலையோ என்னமோ தெரியல. ஆனா அருமையான இடங்க. சுனையெல்லாம் இருக்குன்னாங்க. ரொம்ப இயற்கை எழில் மிகுந்த இடம் இது. நீங்க தாராளமா வந்து பார்த்துட்டு போலாம். இடத்த பராமரிக்கிறதுல பரமானந்தர்னு ஒருத்தருங்க. அவர் தான் இந்த கோயில் ட்ரஸ்டியா இருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய தான் இந்த கோயில முன்னெடுக்கிறதுக்கு பெரிய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய தூணா இருக்கிறாருங்க. அவரையும் நாங்க பார்த்தோம். அவரும் ஒரு காவி உடையில அருமையான இதில நம்ம பேட்டி குடுத்துருக்காரு. அடுத்த வீடியோல பார்ப்போம் நம்ம. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த முருகனுடைய சிலை இதெல்லாம் வந்து ஒரு அழகான ஒரு நேர்த்தியா, ஒரு இறை பணிக்கு ஆட்டக்கூடிய ஒரு தகுதி இருந்தா மட்டும் தான், இந்த மக்களால தான் குறிப்பிட்ட பேரா தான் இந்த ஆன்மீக சேவை செய்ய முடியும் என்பதற்கு இந்த இடம் ரொம்ப ஒரு பெரிய உதாரணங்க. இந்த ஆன்மீகத்த வந்து எல்லாருமே வந்து அத கையில எடுத்துற முடியாது. அதுக்கு செலவிட முடியாது, திட்டமிட முடியாது. ஆனா, இங்க உள்ள மக்கள் இங்க சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு சின்ன ஒரு கூட்டம் ஆன்மீகத்த அழகா கோயில ஆன்மீக தாகத்தோட ஒரு அழகா திட்டமிட்டு, அழகா ஒரு கோயில வடிவமைச்சு, இந்த இடத்த இன்னும் வழிபட்டு வராங்க. ஒரு நல்ல கோயிலு. நீங்க வந்து பாருங்க. இறை அருள் பெற்றுட்டு போங்க. அருமையான இடம். வந்தீங்கன்னா, அழகா வந்து சாமி தரிசனம் வேண்டிட்டு, உங்களோட பிரார்த்தனைய வச்சுட்டு, நிம்மதியா அழகா ஊருக்கு போயிட்டு வரலாம். தைரியமா வரலாம். அப்படி ஒரு இடம். இன்றைக்கும் உங்களுடையக்கு முருகன் அருள் கிடைக்க வாழ்த்துக்கள். இதுதான் அந்த வாயுதப்பற்ற இடங்க. இந்த கூலி ஒரு இந்த மலை முகட்டிலிருந்து அந்த நெருப்பு கடந்து போகிறதுக்கும், அந்த புகைய போடுறதுக்கும், ஒரு அடையாளப்படுத்துவதற்கும் ஏற்ற ஒரு இடமா இந்த இடம் அமைஞ்சிருந்தது. போர்க்காலங்கள்லேயும் சரி, ஒரு அவசர காலங்கள்லேயும் சரி, குலசேகர மன்னன் பாண்டியன் காலத்தில் இந்த இடத்த வந்து அழகான ஒரு பதுங்கு குழியாகவும், ஒரு மறைவான இடமாவும் வச்சுருந்துருக்காங்க. மிக மிக பாதுகாப்பான ஒரு இடமா இருந்திருக்கும் போல அந்த இடம். இன்றைக்கும் போனப்போ அப்படிதான் தோணுச்சு. ரொம்ப அருமையான பாதுகாப்பான இடம். அவ்வளோ எளிதில வந்து எதிரிகள் வந்து கிட்ட நெருங்கிற முடியாது. அவ்வளோ ஒரு சேஃபான ஒரு ஏரியா. நீங்க அங்க நேரா போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதோடைய அந்த ஜியோகிராஃபிக்கல் திட்டமிட்டு உங்களுக்கு தெரியும். இடத்த பத்தி உங்களுக்கு விவரம் தெரியும். கிராம மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்காங்க. பல பேர் ஒண்ணு சேர்ந்து அந்த ஆலயத்த உருவாக்கியிருக்காங்க. அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் இந்த கல்வெட்டுகள்ல பதிக்கப்பட்டிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கல்வெட்டுல உங்களுடைய பெயர்கள் எல்லாம் வடிக்கப்பட்டு, இந்த கோவில் எப்படி வருமானம் இது எப்படி ஒரு வரும் அப்படின்றத அனுமானத்தோட ஒரு படமும் வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க. இது பெரிய கோவிலாகி, இது தெப்பம் அப்படின்னு சொல்லி அந்த இடம்லாம் வர்றதுக்கு நாங்க வாழ்த்துறோம். இதெல்லாம் ஊர் நன்கொடையாளர்களுடைய பெயர்கள். இந்த கோயில் நிர்மாணம் பண்ணுறதுக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, அந்த வேல் கம்பு பாருங்க. இது எல்லாமே வந்து பக்தர்களுடைய உபயம் தான்.
தவறாமல் அந்த கோயிலை வந்து பார்த்துட்டு வாங்க ஒரு நாளைக்கு. ரொம்ப நல்ல பிரயோஜனமான ஒரு இடமா இருக்கும் அது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து ஒரு 68, 70 கிலோமீட்டர் தொலைவு தாங்க இருக்குது. நீங்கள் ஒரு 1 மணி நேரத்தில் நீங்கள் வந்துடலாம். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. 1 1/2 மணி நேரத்தில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா, அந்த பைபாஸை பிடிச்சி வந்தீங்கன்னா, வந்து அழகா சாமியை தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம். நன்றி, வணக்கம்.